जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் வசிஷ்டரிலிருந்து வியாசர் வரை தொடர்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்திலேயே மூல நூல் போல இருப்பது விஷ்ணு புராணம். நம்முடைய ஆச்சாரியால் புராணங்களுக்குள்ளேயே விஷ்ணு புராணத்திலிருந்துதான் அதிக மேற்கோள் காட்டுவது வழக்கம். பராசரர் அவருடைய பூர்வாச்சாரியார் அல்லவா? பக்தி நூலாகவே விஷ்ணு புராணம் தெரிந்தாலும் பாலில் சர்க்கரையை கரைத்திருக்கிறது போல அந்த பக்தியிலேயே ஞானத்தை, அத்வைத வேதாந்தத்தை கரைத்திருக்கும். விஷ்ணு புராணம் முழுக்க அங்கங்கே இப்படி அநேக திருஷ்டாந்தங்கள் காட்டலாம். குறிப்பு: காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர பக்த ஜன சபாவினால் வெளியிடப்பட்ட அத்வைதாக்ஷரமாலிகா எனும் நூலில் விஷ்ணு புராணே அத்வைத பாவாகா என்ற கட்டுரையில் இவ்வித எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பக்தி வழியாக ஞானத்துக்கு வழிகாட்டியதோடு பராசரருடைய பணி முடிந்துவிடவில்லை. கர்மானுஷ்டானம், வாழ்க்கை முறைகள், சமூக நெறிகள், தனி மனுஷ்ய நியமங்கள் ஆகியவற்றை சொல்லும் தர்ம சாஸ்திரங்களில் ஒன்றான பராசர ஸ்மிருதி என்பதையும் அவர் கொடுத்திருக்கிறார். பராசரருக்கு அடுத்தவர் வியாசாச்சாரியால். அத்வைத மதத்தை அழுத்தந்திருத்தமாக ஸ்தாபிக்கும் ஆச்சாரியாளின் சிகரமான நூல் மேக்னம் ஆப்பஸ் என்கிறார்களே, அப்படிப்பட்ட நூல் எது என்று கேட்டால் விஷயம் தெரிந்தவர்கள் சூத்திர பாஷ்யம் என்றுதான் சொல்லுவார்கள். வியாசாச்சாரியால் அனுகிரகித்துள்ள பிரம்ம சூத்திரத்திற்கு ஆச்சாரியால் எழுதியுள்ள விரிவுரைதான் சூத்திர பாஷ்யம் என்பது. இதிலிருந்தே வியாசாச்சாரியாளுக்கு அத்வைத வித்யா குரு பரம்பரையிலுள்ள முக்கியமான ஸ்தானத்தை புரிந்து கொள்ளலாம். வெவ்வேறான பல உபனிஷத்துக்களில் விரவி கிடக்கிற எல்லா கருத்துக்களையும் ஒரே இடத்தில் வகை தொகை பண்ணி ரத்ன சுருக்கமான சூத்திர ரூபத்தில் கொடுத்து அவற்றின் பரம தாத்பரியம் அத்வைதம் என்று காட்டிக் கொடுக்கும் ஆதார கிரந்தமாக பிரம்மசூத்திரம் இருக்கிறது. இதை அனுகிரகித்து பரமோபகாரம் பண்ணியதோடு வேதங்களையே நாளாக வகுத்து தந்தவர் வியாசர்தான். 18 புராணங்களையும் அவரே கொடுத்து பக்தி துவாரா ஞானத்தை, துவைத்தத்தின் வழியாக அத்வைத்தத்தை எல்லாருக்கும் உபதேசித்தவர். அவருடைய பெருமையை சொல்ல ஆரம்பித்தால் ஆச்சாரியால் கதையை விட்டுவிட்டு வியாச மகாத்மியமே சொல்லிக்கொண்டு போகும்படி ஆகும். இப்போதே ஆச்சாரியால் சரித்திரம் என்று ஆரம்பித்துவிட்டு அவருடைய அவதார கட்டத்திற்கு கூட வராமல் என்னென்னவோ விஷயங்களாக பார்த்து கொண்டு போகிறோமே என்று இருக்கலாம். என்னென்னவோ விஷயமில்லை, இதெல்லாம் சேர்ந்துதான் ஆச்சாரியால் சரித்திரம். அவர் அவதாரம் பண்ணி 32 வருஷ ஆயுட்காலத்தில் செய்து காட்டிய அநேக காரியங்களும் அப்போது கடந்த சம்பவங்களும் மாத்திரம் அவருடைய சரித்திரத்தை சொல்லிவிடவில்லை. தொன்று தொட்ட நம்முடைய மகத்தான சமய நாகரீகத்திற்கே, ஆத்மீக மரபுக்கே ஒரு பிரதிநிதியாக வந்தவர் அவர். ஆகையினால் இந்த பெரிய கலாச்சாரத்தில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் அவருடைய சரித்திரம். இதெல்லாம் என்னென்னவோ சம்பந்தமில்லாத சமாச்சாரம் இல்லை. இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமலே ஆச்சாரிய சரித்திரம் கேட்டுவிட்டோம் என்றால் அது ஏதோ இடுக்கு வழியாக ஒரு பெரிய மலைத்தொடரில் கொஞ்சம் பாகத்தை பார்க்கிற மாதிரிதான். ஆனாலும் கூட அவருடைய 32 வருஷ ஜீவித சரித்திரத்திலேயே சொல்ல வேண்டியதாக ரொம்ப விஷயங்கள் இருப்பதால் பீடிகையை குறைத்து கொள்ளத்தான் வேண்டும். அதனால் வியாசாச்சாரியாளை பற்றி வளர்த்தாமல் அடுத்தவரான சுகாச்சாரியால் பற்றி கொஞ்சம் பார்த்துவிட்டு கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதர் ஆகியவர்களின் கதைகளுக்கு போகலாம். இந்த 2 பேரும் ஆச்சாரியாளுக்கு நேர்குருவும் பரமகுருவுமாக இருந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி. அவர்கள் ஆச்சாரியாளோடையே பிரிக்க முடியாமல் சேர்ந்திருக்கிற மாதிரி. அதோடு கூட சுகர் வரையிலானவர்களை பற்றி அநேக புராணங்களில் பல கதைகள் கூறப்பட்டுள்ளன. இந்த 2 பேர்தான் சரித்திர காலத்தில் ஓரளவு வந்தவர்களாதலால் இவர்களுக்கு புராண பிரசித்தி இல்லை. ஆகையினால் இவர்களுடைய சரித்திரம் ரொம்ப பேருக்கு கொஞ்சம் கூட தெரிந்திருப்பதற்கில்லை.
இதனாலும் இவர்களுடைய கதையை கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணி சொல்ல நியாயம் இருக்கிறது. இதெல்லாவற்றுக்கும் மேலாக மகாவிஷ்ணுவில் ஆரம்பித்து சுகர் வரையில் உள்ள அந்த 7-8 பேரும் ஆச்சாரியாளின் மதத்தை சேர்ந்த அத்வைதிகளுக்கு மாத்திரம்தான் பூஜிதமானவர்கள் என்றில்லை. துவைதிகள், விசிஷ்டாத்வைதிகள் முதலியவர்களுக்கும் அவர்கள் பூஜிதர்கள்தான். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு அத்வைதிகளுக்கு மகாவிஷ்ணு மூலகுரு என்பதோடு பல முக்கிய தெய்வங்களில் ஒருத்தர் என்றிருக்க, வைஷ்ணவர்களுக்கும் மாத்வர்களுக்கும் அவர்தான் முழு முதல் தெய்வமே. பராசரரிடம் ராமானுஜருக்கு விசேஷமான ஈடுபாடு உண்டு. அவர் தம்முடைய குருவின் 3 முக்கியமான ஆக்ஞைகளில் ஒன்றாக கருதியதே பராசரரிடமும் வியாசரிடமும் பக்தி பண்ணிக்கொண்டு அவர்கள் பெயர்கள் என்றும் நிலைத்திருக்கும்படி பண்ணுவதாகும். அவருக்கு ரொம்பவும் நெருக்கமாக இருந்த கூரத்தாழ்வாரின் புத்திரருக்கு பராசர பட்டர் என்றே பெயர் வைத்தார். வியாசாச்சாரியாலை திரிமதஸ்தர்களுமே தங்கள் மூல புருஷராகச் சொல்லிக் கொள்கிறார்கள். பிரம்மசூத்திரத்திற்கு ராமானுஜ பாஷ்யம், மத்வரின் பாஷ்யம் ஆகியனவும் தான் இருக்கின்றன. மாத்வர்கள் வியாசராயர் என்று பெயர் கூட வைத்துக் கொள்கிறார்கள். வியாசராய மடம் என்றே அவர்களுடைய மடம் ஒன்று உண்டு. சுக பிரம்மமும் எல்லா சம்பிரதாயஸ்தர்களுக்கும் பொதுவானவர்தான். பிரம்மம் எல்லாருக்கும் பொதுவாயில்லாமல் எப்படி இருக்கும்? கௌடபாதரும் கோவிந்த பகவத் பாதரும் தான் முழுக்க அத்வைதிகளாகவே இருந்து அத்வைத சம்பிரதாயஸ்தகர்களின் குரு பரம்பரையில் மாத்திரமே இருப்பவர்கள். மற்ற சம்பிரதாயஸ்தர்கள் அவர்களுடைய சித்தாந்தத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், அவர்களை கொண்டாடவும் மாட்டார்கள். நமக்கென்றே ஏற்பட்டவர்கள் என்பதாலும் இந்த 2 பேருடைய சரித்திரங்களை தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வசிஷ்டரிலிருந்து வியாசர் வரை நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर।